நிகழ்தகவு. மொட்டை மாடிக்கு தூங்கச் சென்ற நபர் மறுநாள் காலையில் வெகு நேரமாகியும் எழுந்து வராததால் சந்தேகமடைந்த மகன். மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த தந்தை. மொட்டை மாடியில் படுத்திருந்தவரை இரவோடு இரவாக அடித்தே கொன்றது யார்? கொலைகாளி சிக்கினானா? நடந்தது என்ன? நைட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போன அப்பா இன்னும் எழுந்திருச்சு வரலையேன்னு மகன் மோகன்தாஸ் மாடிக்கு போய் பார்த்திருக்கான். ஆனா அங்க தன்னுடைய அப்பா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் கதிகலங்கி போய் நின்னு இருக்கான். மோகன்தாஸ் திடீர்னு கத்தி கூச்சல் போட்டதும் கீழே இருந்த எல்லோரும் பதறி அடிச்சு மேல ஓடி வந்திருக்காங்க. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கத்துல உள்ள சங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கணேசன். 36 வயசான இவரு அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல புரோட்டா மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பொன்னழகுங்கிற மனைவியும் 16 வயசுல மோகன்தாஸ், 10 வயசுல தீபக், 8 வயசுல டர்மித் ஆகிய 3 மகன்களும் 14 வயசுல மோனிகாங்கிற மகளும் இருக்காங்க. கணேசனுடைய அப்பாவும் அம்மாவும் அதே வீட்டில தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையான கணேசன் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைங்களை தகாத வார்த்தைகளால பேசி தகராறு பண்ணிட்டே இருந்திருக்காரு. 4 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு கரை சேர்க்கிற வழியை பார்க்காம இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தா சரியா? கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கோன்னு கணேசுடைய அப்பா கிருஷ்ணன் தன்னுடைய மகனை பல முறை கண்டிச்சிருக்காரு. ஆனா யார் சொல்றதையும் காதுல வாங்காத கணேசன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து வீட்டுல அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெத்த மகன்கள் முன்னாடி இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா உன்னை பார்த்து உன் பிள்ளைகளும் கெட்டு போயிட மாட்டாங்களான்னு சொல்லி பெத்தவங்க அறிவுரை சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு இருந்திருக்காரு கணேசன். இவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. வீட்டில் உள்ளவங்களை தகாத வார்த்தைகளால பேசினதோட மட்டும் இல்லாம பெத்த தாய் தந்தையில இருந்து கட்டுன மனைவி, பிள்ளைகள்னு எல்லோரையும் மது போதையில கண்மூடித்தனமா அடிச்சு ரகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஜூன் 7ஆம் தேதி நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த கணேசன் வழக்கம் போல எல்லோரையும் தப்பா பேசி கை நீட்டி அடிச்சு கலாட்டா பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் படுத்து தூங்கியிருக்காரு. அடுத்து வீட்டில் உள்ள மற்ற எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா நம்ம மகன் தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானேன்னு நினைச்சு மனம் வெம்பி இருக்காரு கணேசனுடைய தந்தை கிருஷ்ணன். மகனை பத்தின வேதனையில நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம தவிச்சிட்டு இருந்த கிருஷ்ணன் நடு ராத்திரி 3 மணிக்கு கையில இரும்பு கம்பியோட மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. கை கால்கள் நல்லா இருக்கிறதால தானே தினமும் வெளியே போய் குடிச்சிட்டு வரான். காலை உடைச்சோம்னா எங்கேயும் போக முடியாம வீட்டிலேயே கிடப்பான்னு நினைச்சு மகனுடைய காலை உடைச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு தந்தை கிருஷ்ணன். அதனால கையில இரும்பு கம்பியோட மாடிக்கு போயிருக்காரு. ஃபுல் போதையில படுத்திருந்த கணேசன் காலில் இருந்து தலை வரைக்கும் பெட்ஷீட்டால மூடுனபடி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதனால கிருஷ்ணனுக்கு தலை எது கால் எதுன்னு தெரியாம போயிருக்கு. கணேசனுடைய பக்கத்துல போன கிருஷ்ணன் காலுன்னு நினைச்சு கணேசனுடைய தலையில இரும்பு கம்பியாலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல கணேசனுடைய தலையில இருந்து ரத்தம் கொட்டி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. சரமாரியா அடிச்சதுக்கு அப்புறம் தான் காலுக்கு பதிலா கணேசனுடைய தலையில அடிச்சிட்டோங்கிறது தந்தை கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு பதற்றம் அடைந்த கிருஷ்ணன் எதுவுமே தெரியாத மாதிரி கீழே போய் படுத்து தூங்கியிருக்காரு. மறுநாள் காலையில கணேசனுடைய மகன் மோகன்தாஸ் மாடிக்கு போய் பார்த்தப்பதான் கணேசன் இறந்து கிடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. மொட்டை மாடிக்கு போறதுக்கான படி வீட்டுக்கு வெளியே இருந்ததால வெளியாட்கள் யாராவது வந்து கணேசனை அடிச்சு கொன்னிருப்பாங்களோன்னு போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்டாங்க.
ஆனா அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் செல்போன் சிக்னலை வச்சு ஆய்வு பண்ணப்போ அன்னைக்கு நைட்டு வெளியாட்கள் யாருமே அந்த ஏரியாவுக்குள்ள வந்து போகலங்கிறது உறுதியாகி இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ இல்ல வீட்டுக்குள்ள உள்ளவங்களோ தான் கணேச கொன்னு இருக்க முடியும்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. அதனால முதல் கட்டமா வீட்டுல உள்ள எல்லோர்கிட்டையும் போலீஸ் தனித்தனியா விசாரணை நடத்த முடிவு பண்ணாங்க. கணேசனுடைய மனைவி, மகள், மகன்கள் கிட்ட விசாரிச்சதுல போலீஸுக்கு சந்தேகப்படும்படியா எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா கணேசுடைய அப்பா கிருஷ்ணன் கிட்ட விசாரிச்சப்போ போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் சரியா பதில் சொல்லாம முன்னுக்கு பின் முரணாவே பேசி இருந்திருக்காரு. இதனால போலீஸுக்கு அவர் மேல டவுட் அதிகமாகி இருக்கு. அடுத்து போலீஸ் துருவி விசாரிச்சதுல நான் தான் மகனை கொன்னுட்டனும் காலை உடைக்கணும்னு நினைச்சு அடிச்சதாவும், ஆனா பெட்ஷீட் மூடி இருந்ததால காலுன்னு நினைச்சு தலையில அடிச்சிட்டனும் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு